MS தோனி ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் இந்த சாதனையை படிச்சவரு இவர்தான். முன்னொரு காலத்துல ஒரு 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஐபிஎல் என்றால் என்ன, 5 புள்ளிகளுக்கு பதில் எழுதவும் அப்படின்னு கேட்டா சிஎஸ்கேவுடன் இறுதிப் போட்டியில் விளையாடுவது யார் என்பதற்கான போட்டின்னு சொல்லிட்டு இருந்த காலத்தை மாத்தி அன்சோல்ட் பிளேயர் டு ஆர்சிபி கேப்டன் ரஜத் பட்டிதார் MS தோனி ரோஹித் சர்மாவுக்கு பிறகு ஐபிஎல்ல அடுத்தடுத்து டிராஃபி ஜெயிச்ச கேப்டனாகவும் ஆர்சிபி அப்படி டிராஃபி ஜெயிச்ச ஒரு டீமாகவும் கூட்டி கழிச்சு சொன்னா சூரியவம்சம் படத்துல வர்ற எந்த உருப்படாத புள்ள என்ற புள்ள இல்லன்னு தள்ளி வைக்கப்பட்ட சின்ராசு இப்போ ஐபிஎல்லின் சிற்றரசாக கேகேஆருக்கு பின்னாடி நிக்குது. 16 போட்டிகள், அதுல பல்வேறுபட்ட ஆட்ட நாயகர்கள்னு ஒரு டீமா சேர்ந்து சரித்திரம் படைச்சிருக்காங்க ஆர்சிபி. பேட்டிங்ல கில், சாய் சுதர்ஷன், பவுலிங்ல சிராஜ் இல்லனா ரபடான்னு டிபெண்ட் ஆகினதால தான் ஜிடி சறுக்கினாங்க. 2022ல ஹர்திக் பாண்டியா கப் ஜெயிச்சாரு. அப்புறம் அவர் பக்கத்துல நின்னவங்க எல்லாம் கப்பு ஜெயிச்சாங்கன்னு சொன்னப்போ எதிரில் நிக்கிறவர் ரஜத் பட்டிதார்னு அந்த கணிப்புக்கு ஒரு குட்டு. 2011, 2016ல டிஎம்கே தோத்தாங்க. அப்போ ஆர்சிபியும் தோத்தாங்க. அப்போ இந்த முறைன்னு இழுக்கும் போதே எதிர்த்து நின்னது டிவிக்கே இல்லையேன்னு கிளீன் ஸ்வீப் பண்ணி 18 வருஷமா தங்களோட ரசிகர்கள் சந்திச்ச இன்னல்களுக்கும் கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் பேக் டு பேக் டிராஃபிஸ் மூலமாக சந்தோஷத்தை கொடுத்திருக்காங்க ஆர்சிபி அணியினர். ரன் மெஷின் விராட் கோலியை தாண்டி மோ போபட், ஆண்டி ஃபிளவர், தினேஷ் கார்த்திக், ரஜத் பட்டிதார் இவங்க எல்லாருக்கும் தான் அதிக அளவு கிரெடிட்ஸ் போய் சேரணும். புவனேஸ்வர் குமார், கிருணால் பாண்டியா மாதிரியான ஆட்களுக்கும் கோயில் கட்டி கும்பிடலாம். வாழ்த்துக்களோட சேர்த்து ஆர்சிபி ரசிகர்களுக்கு நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுங்க நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம பகையை வளர்க்கறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம். ஆனா அதை அவங்க ஃபாலோ பண்ண போறது கிடையாது. MS தோனி, ரோஹித் சர்மா மாதிரியான பெரிய பெரிய நல்ல கேப்டன்ஸ் எல்லாருமே வம்புக்கு இழுத்து கண்டிப்பாகவே அவங்க வன்மத்தை கக்க தான் போறாங்க.